காசுக்காக தான் என்ன லவ் பண்ணீங்க. அப்ப மனசுக்காகலாம் லவ் பண்ணல. உன் மனசை வச்சுட்டு நான் என்ன காய்கறி வாங்க முடியுமா, இல்ல எதனா வாங்க முடியுமா? என்னால லவ் பண்ண முடியாது. பிரேக்கப் தான். நான் உன்னை உசுறு குத்துறா லவ் பண்றேன். அது உசுரை வச்சே போய் சமாதில அட. ஹலோ ஹலோ, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? நீ யாரு ஃபர்ஸ்ட்? என்ன இவ்ளோ திமிரா பேசுற? நீ யாரு ஃபர்ஸ்ட் அவனுக்கு? நான் தர்மோட லவர். இப்ப என்ன சொல்ல வர நீ? ஃபைனலா என்ன சொல்ல வர? என்ன லவ் பண்றலன்னு சொல்ற, லவ் பண்ணல, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்ற. என்கிட்ட எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. என்ன பிடிக்கல? நான் இப்ப லவ் பண்ணும்போது தெரியுதுல, லவ் பண்ண உருகி லவ் பண்ணல, 2 வருஷம் 3 வருஷம் லவ் பண்ணல, அப்பெல்லாம் என்ன தெரியலையா? லவ் பண்ண நீ தான வந்து லவ் பண்ண. உன்கிட்ட என்ன இருக்கு நீ வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ற? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்? உன் ஸ்டேட்டஸ் தெரியுது நான் தெரியுதுல, பிச்சைக்காரன் தெரியுதுல, தெரிஞ்சு எப்படி லவ் பண்ண நீ? தெரிஞ்சு அப்ப நீ பெரிய பந்தா மாதிரி வந்து நீ எல்லாமே பண்ணிட்டு இருந்த. காசு செலவு பண்ண, நீ கார்லாம் வச்சிட்டு கண்ணா அப்பதான் தெரிஞ்சது உன் ஃப்ரெண்டோடதுன்னு. இங்க எல்லாம் தெரிஞ்சது. இப்போ காசுக்காக தான் என்ன லவ் பண்ணீங்க. அப்ப மனசுக்காகலாம் லவ் பண்ணல. உன் மனசை வச்சுட்டு நான் என்ன காய்கறி வாங்க முடியுமா, இல்ல எதனா வாங்க முடியுமா? என்னால லவ் பண்ண முடியாது. பிரேக்கப் தான். நான் உன்னை உசுறு குசுரா லவ் பண்றேன். அது உசுரை வச்சே போய் சமாதில அட. அப்ப அன்னைக்கு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படி சொன்னேன்ல. நான் வந்துட்டு நீ பணக்காரன் நினைச்சு சொன்ன. நீ வந்து இப்படி பிளாட்ஃபார்ம் கூட வழி இல்லாதவனா எனக்கு நீ தேவையே இல்ல. உன் கூட நான் வாழ்ந்தனா நானும் தெருவுல தான் வந்து நிக்கணும். தெருவுல நின்ன நீ என்ன சொன்ன? நீ உனக்கு யார் வேன்ஸ் கூட நீ கிடையாது. என் கால் தூசி கூட நீ நான் வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ போன வைய. நான் பிரேக்கப் தான். அவ்வளவுதான். தேவையில்லாம மத்தவங்க போன் நம்பர்ல இருந்தா போன் பண்ணிட்டு இருக்க. வேலை வச்சுக்காத ஃபர்ஸ்ட் நீ. சரிதான். சொல்றவனுக்குலாம் புத்தி இல்ல. சத்தியமா உன்னெல்லாம் போயிட்டு லவ் பண்ண பாத்தியா? என்ன அப்படியே இந்த செருப்பை கைட்டு டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கணும். நான் செத்து கூட போக வேண்டி. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, செத்து போறேன். செத்து தான் போறேன். ஐயோ செத்து போறான்னு முடிவு ஒரு பண்ணிட்டேன். நிமிஷம் கூல். என்ன பேசிட்டு இருக்கீங்க பப்ளிக்ல எப்படி? ஐயோ எதுக்கு அழுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உசுரா ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அவளும் நீ தான் உசுருன்னு லவ் பண்ணாங்க. காசு மிடில் கிளாஸ். ஐயோ அழாதீங்க. அம்மா அழாதீங்க ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க. எங்கடா இருக்கீங்க? நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. இவ்ளோ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு வர்த் இல்ல நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு எமோஷனில் தாங்க வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்தேன். எப்படி இப்போ ஃபோன் பேச நீங்கள் கேட்டிங்களாங்க? சாரிங்க, எனக்கு எப்பயுமே என்னோட சோகம் எனக்கு மட்டும்தாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எனக்கு புரியுது. பட் நீங்க அழுகுறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ அவதாங்க உசுறு, எல்லாமே அவதாங்க நினைச்சிட்டு. இப்போ எவ்வளோ கேவலமா பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறாங்க அவ. ஓகே, எனக்கு புரிஞ்சது. அவங்க பேசுறது நான் கேட்டேன். இப்போதாங்க புரியுது. பெண்கள் மேலே எனக்கு பயமா இருக்குதுங்க. ஸோ இல்லை நீங்கள் பெண்கள்னு பொதுவாக சொல்லாதீங்க. லிட்ரலி சம் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் தப்பு சொல்லக்கூடாது. அண்ட் இப்போ நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதை பாருங்கள். அதுக்கு வேஸ்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. யூஸ் இல்லை சீரியஸாகவே. இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சூசைட் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேங்க. என்னது? சின்னதாக சூசைட் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஐயோ என்ன இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சீரியஸாவே. ஐயோ நீங்க சூசைட்லாம் சொல்றீங்க ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அவளை நான் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணாங்க. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களாங்க? இல்லை ப்ரோ, சொல்லுங்க. லவ் பண்ணது இல்லைங்களா? இப்படியே இருங்க, யாருமே லவ் பண்ணாதீங்க. எந்த பொண்ணு வந்தாலும் லவ் பண்ணாதீங்க. இப்போது நான் அந்த பொண்ணுக்கு நான் உசுறு குசுராக லவ் பண்ணேங்க. அவ தான் உசுறு, மற்றவங்க எல்லாம் மசுறுன்ற அளவுக்கு லவ் பண்ணங்க. எங்கள் அப்பா அம்மாவே நான் தூக்கி போட ரெடியாக இருந்தேங்க அவளுக்காக. பெத்த அப்பா அம்மாவே, வளர்த்த அண்ணன் தம்பியே, அப்புறம் காசை பார்த்து
சொல்லாதீங்க ப்ரோ, எனக்கு என்ன சொல்றது இல்ல. யாராவது நீங்க ஏங்க எனக்காக ஃபீல் பண்றீங்க? ஐயோ என்னங்க நீங்க சூசைட்ல பண்றேன்னு சொல்றீங்க, என்ன ஃபீல் பண்ணாத வேற சொல்றீங்க. 3 வருஷமா லவ் பண்ண அவளே விட்டு போறா. நீங்க பார்த்தா 3 நிமிஷம் தான் ஆகுது. நீங்க ஏங்க எனக்காக ஃபீல் பண்றீங்க? அதாங்க நானும் கேக்குறேன். 3 நிமிஷம் தான் அதானே, என்கிட்ட நீங்க சூசைட் பண்றேன்ற லெவலுக்குலாம் சொல்றீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். கடைசியா கேக்குறேங்க, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நீங்க சூசைட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இவ்வளோ எனக்காக இவ்வளோ வந்து பேசுறீங்களா? உங்க பேர் நான் மனசுல வச்சுக்கிறேங்க. என் பேரா? பிரியா. பிரியா? ஆமா. சத்தியமா நான் வந்து ஜோக் அடிக்கிறேன்னு கூட நினைக்காதீங்க. பிரியான்றது எவ்வளோ ஃபேக் ஐடின்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிருக்கேன். நீங்கள் சிரிச்சாலும் அதான் உண்மை. சரி சரி சொல்லு. பிரியான்றவங்க எல்லாமே ஃபேக் ஐடி, ஃபேக்காக இருப்பாங்க. ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர்னு சொல்லுவாங்களே. ஐயோ ஐயோ பேசுங்க, ஒண்ணு பேசிட்டு அழுதுட்டு பேசுங்க. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேது. உண்மையான காதல் பண்ணுங்க. அவனை என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு, பணம் என்னங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். உங்களை மாரி அழகான மனசு இருக்காங்க அவகிட்ட. உங்களை மாரி அழகான மனசு இருக்கா அவகிட்ட. உங்களை மாரி அழகான ஹேர் இருக்கா அவகிட்ட. ஒரு இதுவும் இல்லை அவகிட்ட. ஓப்பனா சொல்றேங்க, உங்களை மாரி ஒரு பொண்ணு என் லைஃபுக்கு வந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி அழுது இருக்க மாட்டேங்க, புலம்பி இருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி பண்றாங்களே மனுஷ. நீங்களும் அப்படிதாங்க இருப்பீங்களா லைஃப்ல? இல்லங்க, ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? எவ்வளவு பொண்ணுங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க, நான் வேணான்னு. அந்த வாழ்ந்தா அந்த ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கணும், சைடு கிளை கூட வேணான்னு இலையெல்லாம் பிச்சு போட்டேங்க. பிச்சு போட்டேங்க. இப்போ ஒரு செடியா வாழ்ந்துன்னு இருக்கிறேங்க. அந்த செடியில ஒரு கிளை கூட வரக்கூடாது, ஒரு இலை கூட வரக்கூடாது, அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ எனக்கு ஒரு சத்தியமா ஒரு வாழவே பிடிக்கலங்க. இப்பதான் உலகம். இப்போ நீங்க இல்ல வெயிட் பண்ணுங்க, இந்த பொண்ணு இல்லைன்னா உங்களால வாழவே முடியாதா? என்ன கேட்கறதுக்கு சொல்லுங்க. முடியாது அப்படிதானே? அவளை விட்டு போய் 1 வருஷம் ஆகுது. அவள் என்ன விட்டு போய். ஆனால் டெய்லியும் கால் பண்ணுறோம் அவளுக்கு. நானும் அவள் என் நம்பரை பிளாக் பண்ணி போயிட்டே இருக்கா. இப்போ அவள் எப்படி இருக்காங்க பாருங்க. அவள் முன்னால என்ன பண்ணுனா உங்களுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு மறப்பீங்க, நீங்க உங்க லைஃப் லீட் பண்ணுவீங்க, அது சொல்லுங்க. என்ன இருந்தா என்ன பண்ணா? ஒன்றுமே இல்லைங்க. அவள் எப்படி, அவள் என்ன சொன்னா, என்னெல்லாம் எந்த பொண்ணும் லவ் பண்ண மாட்டாளாம். ஆமா நான் கேட்டுட்டு எந்த பொண்ணுமே என்னை லவ் பண்ண மாட்டாளாம். எப்படி சொல்றது, என்னை வந்து யாருமே வந்து லவ் பண்ண, என்கிட்ட பணம் இல்லைன்னு அப்படின்னு சொல்றான். ஏங்க நான் இப்போ அவ முன்னால வாழ்ந்து காட்டணுங்க. ஆமாங்க, அதான் நானும் சொல்றேன். நானும் அதை தாங்க முடிவு பண்ணிட்டேன். அவ முன்னால வாழ்ந்து காட்டணும், இல்லை இன்னைக்கு நைட்டே ஒரு பிரியாணி சாப்பிட்டா செத்து போயிடுங்க. என்னது நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்னது பண்ணுங்க, ஓகேவா? வாழ்ந்து காட்டணுங்க. அதுக்காக இன்னும் ஒரு ஐடியா பண்ணலாமாங்க? சொல்லுங்க, பண்ணலாம். அவ என்னை விட்டு போறான், அவ விட்டு போறா. நீங்க லவ்வரா பேசுறீங்களா? சும்மா அவகிட்ட வந்து நான் கெத்தா சொல்லுங்க. எனக்கு என்ன சொன்னான், உனக்கெல்லாம் எவன் ஒண்ணுமே உன்னை லவ் பண்ண போறான்னு சொன்னான். அவன் முன்னால என் லவ்வரா கொஞ்சம் பேசுறீங்களாங்க? பேசுறீங்க. ஒன்னும் உங்களுக்கு வந்து பிரச்சனை பேசுறீங்களா? பேசுறேன். நீங்க ஆனா வந்துட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டு சூசைட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தா நான் பண்றேன். சத்தியமா பண்ண மாட்டேங்க. பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். சத்தியமா ப்ராமிஸ். சத்தியமா பண்ண மாட்டேங்க. நீங்க அந்த பொண்ணு அந்த ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? என் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்காதா? ஆமாண்டா, உன் மூஞ்சிக்கலாம் பொண்ணே கிடைக்காது. என்ன என் லவ்வர் பக்கத்துல இருக்கா, பேசு. பொண்ணு கிடைக்காது சொல்றியா? ஏய், என் லவ்வர் முன்னால நான் வந்து எதுவுமே, அவ ஒரு கண்ணை அசிச்சானா நான் எல்லாமே செய்வேன். பேசுவாங்க. அப்ப பேசு, தெரியும். பேசுங்க. ஹலோ ஹலோ, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? நீ யார் ஃபர்ஸ்ட்? என்ன இவ்ளோ திமிரா பேசுற? ஒரு நிமிஷம். என்ன திமிரா பேசுற? நீ யாரடி ஃபர்ஸ்ட் அவனுக்கு? நீ யார் ஃபர்ஸ்ட் அவனுக்கு? நான் தர்மோட லவர். அவன் மூஞ்சிக்கலாம் ஒரு பொண்ணு கூட கிடைக்காது. அவன் கூடலாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ தான் கஷ்டப்படுவ. அப்ப
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளோ கைண்டான பர்சன் தெரியுமா? எப்படி அழுகுறாரு நீ? இப்படி ஒரு ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவரை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் எவ்வளோ கைண்டாக பேசுகிற, அழுகுறாரு. ஒரு ஜென் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. அவன் வந்து அப்படி அப்பாவை மூஞ்சி வச்சுட்டு தான் என்னையே ஏமாத்துறான். அவன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயே, நீ ரோட தான் போகணும். அவன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. இல்லை பைசா இல்லை, இல்லாத ப்ராப்ளம் இல்லை. அவங்க எவ்வளோ வந்து கைண்டான பர்சன், எவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட்டு. ஒருத்தவங்க இப்படி அழுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி இவ்ளோ சொல்றியே, நீ அவனை லவ் பண்றியா? ஆமாங்க. நீங்க பிரேக்கப் பண்ண இரு. நம்ப மாட்டேன்னு சொல்லல, அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லு. கேள்வி கேளு. இவ்ளோ பேசுறாங்களே, அவங்க வந்து உன்னை லவ் பண்றாங்களா? ஆமாங்க. நீங்க பிரேக்கப் பண்ண சொன்னதுல இருந்து நான் அவங்க லவ் பண்றேங்க. அவங்க அவ்வளவு நல்ல பர்சனா இருக்காங்க. பிரேக்கப் சொன்னோனே லவ்வா? ஆமாங்க. இப்படிப்பட்ட ஒரு பையனை விட்டு போறீங்கன்னா நீங்க எவ்வளோ அன்லக்கி கேர்ள். நான் லக்கி கேர்ளுங்க. இல்ல இங்க பாரு, இவ்வளோலாம் பேசுறேன் நீ பாத்துக்கோ. அவர் பாரு சூசைட்லாம் பண்ற அப்படிலாம் சொல்றேன். அவரை நான் கன்வின்ஸ் பண்ணி நான் அவன் செத்தா நல்லதுதான். எனக்கு ஒரு உன்னை சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். நான் என்ன ஒருத்தர் வந்து சாவடிக்கிறது அவ்வளவு இதுவா பண்ணிட்டு இருக்கேன். நீ உன்னை பிடிச்சி ஜெயில போடுறவா? நீலாம் அவனை வச்சு நீ லவ் பண்றன்றதே நான் நம்ப முடியல. அவனா சும்மா சொல்ல சொல்லிருக்கானா உன்னை? அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு நீ எப்ப பிரேக்கப் சொன்னியோ அப்பல இருந்து நான் சின்சியரா லவ் பண்றேன். உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒண்ணு கூட கிடைக்காது. ஏன் பாட்டியே கிடைக்காது? இங்க பாரு, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத சரியா? அவர் இனிமே நீ கால் பண்ணக்கூடாது, காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நீ பிளாக் பண்ணிக்கோ. இனிமே நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம், ஞாபகம் வச்சுக்கோ. அவரை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு குட் லைஃப் இருக்கு. ஆமா, நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நீ மூடிட்டு போனை வைடி. உன்னை போயிட்டு நான் லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு இப்பவே எனக்கு மனசு அப்படியே உன்னை அப்படியே போன் வழியா உள்ள வந்து அப்படியே உன்னை கொலை பண்ணி கொன்றுவேன். போனை வைடி. என்ன எனக்காக அவ வந்துட்டா. என்ன ரொம்ப அதிகமா பேசுற? முதல்ல அவ்வளவு பாத்துக்கோ. உன் வந்தனா உன அவ்வளவுதான் கிழிச்சிருவேன். என் டார்லிங் கோவப்படுறா. நாங்க அவுட்டிங் போக போறோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு மயிறு வேணாம், போனை வைடி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏங்க அப்ப என்ன உண்மையா லவ் பண்ணலீங்களாங்க? ஏங்க நீங்க தான் நாங்க லவ் பண்ற மாதிரி பேச சொன்னீங்க. அப்பதான் நான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தாங்க பேசுனேன். அப்ப என்ன லவ் பண்ணலீங்களாங்க? ஏங்க நீங்க செத்து போறேன்னு சொன்னனால தான் இந்த மாதிரி பேசுன்னு சொன்னீங்களாங்க, மறந்துட்டீங்களா? அதனால தாங்க பேசுனேன். நீங்க இது உங்க ஆள் மனசுல எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க நீங்க. ஏங்க ஞாபகம் இல்லையா? முடிவு போச்சு. நான் உங்களை தாங்க லவ் பண்றேன். இல்லங்க நீங்க சீரியஸா பேசல. நான் உண்மையாலுமே உங்களை தாங்க லவ் பண்றேன். இல்லங்க நீங்க வந்து சூசைட்லாம் சொன்னீங்க. நான் அதெல்லாம் பயந்து போயிட்டேன். நான் அதனால சரி ஓகே உங்களை ஒரு பர்சனை இந்த மாதிரிலாம் எனக்கு பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன லவ் பண்ணலீங்களா? இல்லங்க. அந்த பொண்ணே பரவாயில்லைங்க. இப்ப நேரா போறவங்க பேர் பிரியா தானே சொன்னீங்க? ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே பிரியா ஒரு ஈவினிங் டைம் போல ஒரு ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. ஒரு நிமிஷம் சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டுங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. பயப்படாதீங்க. சும்மா உங்களை பிராங்க் பண்ணேன். என்னது? சும்மா உங்களை லவ் பண்ணேன். சாரி பிராங்க் பண்ணேன். இது என் ஃப்ரெண்டு இந்த ஃபோனில் பேசுனது. எனக்கு லவ் ஃபெயிலியர் இல்லை, அதுவும் இல்லை, எல்லாம் சும்மா உங்கள் ஒரு கேமரா இருக்கா அது நேராக